டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இன்றைக்கு 2:30 மணிக்கு தொடங்கிய அந்த வழக்கின் விசாரணையில என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டது? தற்போது என்ன உத்தரவு வந்திருக்கிறது? கணேஷ், மிகவும் முக்கியமாக காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது பற்றி இன்று நீளமான விவாதங்கள் நடந்தன. காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. ஆகவே அந்த நடுவர் மன்றத்தின் இறுதி முடிவு, இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு போலவேதான். இதை எதிர்த்து மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யக்கூடாது, அப்படி தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரிக்க கூடாது என மத்திய அரசு இன்று தனது வாதத்தை எடுத்து வைத்தது. கர்நாடகா ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதே போலவே தமிழகமும் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுக்கள் எல்லாம் வெகு நாட்களாக நிலுவையில் இருக்கின்றன, உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது 2 மாநிலங்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே போலவே காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடாது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது அல்லது நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் 2 மாநிலங்களுக்கு இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன. மத்திய அரசு அதுபோல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் இருக்கும் சூழ்நிலையிலே உச்சநீதிமன்றம் தானே இதில் தலையிட வேண்டியதாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை தானே சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன என்ற கேள்வியும் எழுந்தது. ஆகவே இந்த விசாரணை நாளையும் தொடரும் என உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று விசாரணையின் இறுதியிலே ஏற்கனவே ஜா குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப குழுவின் அறிக்கையின் நகல்கள் சம்பந்தப்பட்ட 4 மாநிலங்களிடம் பகிர்ந்தப்படுகின்றன. அதாவது தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களுக்கும் இந்த அறிக்கையின் நகல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகல் குறித்தும் விசாரணை இன்று நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தமிழகம் இந்த குழுவின் அறிக்கை குறித்து பல்வேறு ஆட்சேபங்களை எழுத்து மூலமாக தெரிவிக்க அனுமதி கேட்டது. ஆகவே அனுமதி தமிழகத்துக்கு மட்டும் அல்லாமல் கர்நாடகா மற்றும் மத்திய அரசுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அல்லது மத்திய அரசு தங்களுடைய ஆட்சேபங்களை எழுத்து மூலமாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். இதற்கிடையே ஏற்கனவே உத்தரவிட்டிருந்ததுபடி 2000 கன அடி தண்ணீர் தொடர்ந்து கர்நாடக அரசு திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைய விசாரணையை நடத்தியது நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிதாவா ராய் மற்றும் AM கன்வில்கர். அவர்களே நாளையும் விசாரணை தொடர்வார்கள். ஒருவேளை தேவைப்பட்டால் காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்கள் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலமாக விசாரணை செய்யப்பட வேண்டுமா என்பது பற்றி உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும். தற்போது நாளையும் இந்த விசாரணை தொடரும் எனும் பட்சத்துல நாளை எந்தெந்த கோணங்கள்ல இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும், எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படும், என்ன காரணத்திற்காக நாளை தொடர இருக்கிறது? 2 முக்கியமான விஷயங்கள் இதிலே. ஒன்று, தண்ணீர் பகிர்வு. தொழில்நுட்ப குழுவின் அறிக்கைக்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த குழுவின் அறிக்கையிலே திருப்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அதில் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன என்று தமிழகம் கருதுகிறதோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் மீதான விசாரணை பின்னர் தொடரும். உத்தரவு வரும் வரை தண்ணீர் தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை கர்நாடகா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதென்றால் நாளை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு கோணத்திலே சட்ட ரீதியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை ஏன் மத்திய அரசு தாமதப்படுத்துகிறது, உச்சநீதிமன்றம் அதுபோல ஒரு உத்தரவு கொடுத்திருந்தும் ஏன் இன்னும் அமல்படுத்தவில்லை போன்ற விஷயங்களை தமிழக அரசு கேட்பதற்கான வாய்ப்பு நாளை இருக்கிறது, வலியுறுத்தலாம். இதை தவிர எல்லா மாநிலங்களையும் பொறுத்தவரை, அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகா மட்டுமல்லாமல் கேரளா, புதுச்சேரிக்கும் பொதுவாக காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே விசாரணை நடக்கலாமா, அப்படி அப்பீல் செய்வதற்கான வாய்ப்பு சரியானதா என்பதை பற்றிய முடிவும் எடுக்கப்பட வேண்டும். சட்ட ரீதியாக இந்த முடிவுகள் குறித்தும் நாளை விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கலாம். கணேஷ், மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழகம் தரப்புல முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான அதிகாரம் கிடையாது என்று இன்று குறிப்பிட்டிருப்பதாக சொன்னீர்கள். இது பற்றி நீதிபதிகள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா?
நிச்சயமாக ஏற்கனவே காவிரி வழக்கை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரணை செய்து கொண்டிருந்தது. அந்த அமர்வு தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. மத்திய அரசு அந்த உத்தரவை பின்பற்றவில்லை. மாறாக உச்சநீதிமன்றத்தை நாடி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவ்வாறு உத்தரவிட முடியாது. ஆகவே இந்த விஷயத்தை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட்டது. இன்று விசாரணையை அந்த அமர்வு தான் நடத்தியிருக்கிறது. ஆகவே இப்போது மத்திய அரசு வாதம் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒன்று மத்திய அரசு அமைக்க முடியும், அப்படி இல்லாவிட்டால் நாடாளுமன்றம் தான் அமைக்க முடியும், வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்றம் அப்படி உத்தரவிட முடியாது என்ற வாதத்தை இன்று முகுல் ரோத்தகி முன்னெடுத்து வைத்திருக்கிறார். மத்திய அரசு சார்பாக அட்டர்னி ஜெனரலான அவர் கொடுத்திருக்கும் வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் என்ன என்பது தமிழகம் நாளை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தமிழகத்துக்கு நேரம் ஒதுக்கப்படும் சமயத்திலே நிச்சயமாக தமிழக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே கர்நாடகாவும் அதை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் தமிழக அரசின் கோரிக்கை மற்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு மற்றும் கர்நாடகாவின் எதிர்ப்பு ஆகிய இந்த வாதங்கள் பிரதிவாதங்களுக்கு இடையே ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறது. கணேஷ், கணபதி, நீங்கள் சற்று இணைப்பிலே இருங்கள். தற்போது செய்தி அறையில நம்முடன் இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராமானுஜம். அவரிடம் பேசலாம். ராமானுஜம், இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் என்ன சொன்னார்கள், மத்திய அரசின் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்னவெல்லாம் சொன்னார் அப்படிங்கறதையெல்லாம் கணபதி விரிவாக சொன்னார். தமிழக மற்றும் கர்நாடக அரசின் தரப்புகளை பொறுத்தவரையில் இன்று எந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன? அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஜா கமிட்டியினுடைய அறிக்கை, அதாவது ஜா குழு, மத்திய தொழில்நுட்ப குழுவானது அமைத்துள்ளது. அந்த குழு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தமிழகத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு ஜா கமிட்டியினிடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அதில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், வழக்கம் போல் திறக்க வேண்டிய ஜூன் 12ஆம் தேதி காவேரி ஆற்றிலிருந்து நீர் திறக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம்? கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி என்பது தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் மனுவாக பெற்றுக்கொண்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒழிய ஏன் திறக்கப்படவில்லை, அது மட்டும் இல்லாமல் காவேரி நதிநீரை பிரித்துக் கொள்வது தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அது 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசினுடைய பெரும் முயற்சியால். இந்த சூழ்நிலையில் அதன்படி தண்ணீர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு பிரித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, மத்திய அரசு வெளியிட்டதை கடைபிடிக்கவிடவில்லை என்ற குற்றச்சாட்டெல்லாம் தமிழகம் முன்வைத்திருக்கிறது. அதையெல்லாம் மத்திய அரசும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை, குறிப்பாக இந்த தொழில்நுட்ப குழுவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது தமிழக அரசினுடைய வாதம். ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை 48 தாலுகாக்கள் டெல்டா பகுதியில் வருகின்றன. அங்குள்ள மாவட்டங்கள் காவேரி நீர் பாயக்கூடிய அவையில் 42 இடங்களில் வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தங்களால் தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை என்பது கர்நாடகத்தினுடைய வாதமாக இருந்தது. கணேஷ், ராமானுஜம் இணைப்பிலே இருங்கள். தற்போது நம்முடன் ஆறுபாதி கல்யாணம் அவர்கள் இணைந்திருக்கிறார். விவசாயி ஆறுபாதி கல்யாணம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ இன்றைக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் நாளையும் விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ், மேலாண்மை வாரியம் அமைக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே இருக்கிறது, அதை உத்தரவிடக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என்று மத்திய அரசு வாதிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசாங்கங்கள் முறையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக முறையிட முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு, அதாவது அந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு பேசுறாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க இது அதிகாரம் இல்லைன்னு சொன்னா ஏன் இப்ப கெசட் பண்ண பிறகு 90 நாளுக்குள்ளார இவங்க பண்ணணுமே, ஏன் இவங்க பண்ணல? இவங்க பண்ணாதனாலதானே அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாச்சு. கெசட் பண்ணுனா அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒரு 90 நாளுக்குள்ளார அமைக்கணும். இவங்க அமைக்கல, 3 வருஷம் ஆகுது கெசட் பண்ண பிறகு. 3 வருஷமா செய்யாததுனால தானே நம்ம போனோம். அப்ப அதிகாரம் இல்லைன்னா இப்ப இது வரைக்கும் இப்ப நாடாளுமன்றத்தை கூட்டி தான் மற்ற நதிநீர் ஆணையங்களுக்கெல்லாம் மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்காங்களே, எதுவுமே இல்லையே, அது மாதிரி செய்யலையே. இப்ப இது தவறான செய்தி. அதாவது மத்திய அரசாங்கம் இதுல தாமதப்படுத்துறதுங்கிறது எதிர்காலத்துல பெரும் விபரீத விளைவுகளை உண்டாக்கும். மத்திய அரசு இதை சாதாரணமா நினைக்குது, அப்படி அல்ல. ஒரு தேசிய அரசுங்கிறது ஒரு தேசிய பார்வையோடு கர்நாடகம், தமிழ்நாடு இதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்ல அவங்களால பேசலாம். ஆனா
மத்திய அரசுங்கிறது ஒரு தேசிய அரசு. தேசிய நலனுக்காக ஒரு எந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கும் நியாயம் வழங்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அது செய்யாதனாலதான் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் போது அது 2 பேருக்கு உள்ள அமைக்க முடியாதுன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்ப 3 பேர்கிட்ட வரும்போது அது உங்களுக்கு அதிகாரம் இல்ல, நாடாளுமன்றம் தாங்கிறாங்க. அப்ப நாடாளுமன்றத்தை கூட்டு அமைங்க. அப்ப ஏன் காலதாமதப்படுத்துறீங்க? இது ஒரு பக்கம் செய்ய முடியாது, காலதாமதப்படுத்துறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் 6 கோடி மக்கள் இந்தியர்களா இல்ல தமிழர்கள் இந்தியர்களா இல்லையா? இல்ல நீங்கள் உங்களுடைய கோபத்தினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் கல்யாண். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். விவசாயிகளுடைய தமிழகத்தில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அடுத்த உத்தரவு வரும் வரை 2000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்க இந்த 2000 கியூசெக் கொடுக்கறது. பட் இருந்த போதிலும் உச்ச நீதிமன்றம் நம்முடைய உரிமைங்கிற அடிப்படையில ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. ஆனா அவங்க கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 27.6 டிஎம்சி தான் இருக்கு, எனக்கு குடிக்கிறதுக்கு தான் குடிநீர் தண்ணி தான் இருக்கு மே மாசம் வரைக்கும் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க அவங்க தீர்மானமே போட்டவங்க சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டாங்க. மறுபடியும் அவங்களே பாசனத்துக்கு தண்ணி திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 23,000 கியூசெக்ஸ் வீதம் 4 அணைகளையும் திறந்து அவங்களுடைய பாசன பகுதிகளுக்கு எல்லாம் தண்ணீரை எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு கொடுக்க சொன்னது 2000 தான். அவங்க 23,000 கியூசெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு சொல்றேன், அவங்க அணைகளுக்கு நேற்றைய தேதி வரைக்கும் 171 டிஎம்சி தண்ணி வந்திருக்குது. இதுல அவங்க 50% பகிர்ந்திருந்தாங்கன்னா 85 டிஎம்சி நமக்கு வந்திருக்கதோ. 152 டிஎம்சி அவங்க அணையில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க செய்யலையே, கிடைச்சதுல பாதி கொடுத்திருந்தாங்கன்னா டிஸ்கஷன் ஒத்துக்கலாம். அதனால கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நாடு போல செயல்படுறதையும் கட்டுப்படாம எந்த யாருக்கும் இறையாண்மைக்கெல்லாம் கட்டுப்படாம மாநில அரசுடைய அதிகார வரம்புகளை மீறி ஒரு தாதா மாநிலமாக செயல்படுறதும் தொடர்ந்து வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நல்லதல்ல. நன்றி 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 கல்யாண். நம்மளோடு தொடர்பில் தற்பொழுது விவசாய சங்கத்தை சார்ந்த சேதுராமன் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சேதுராமன், அடுத்த உத்தரவு வரும் வரை கர்நாடக அணையிலிருந்து 2000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காவேரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மாநில அரசுகள் வாதிட முடியாது, மாநில அரசுகள் வழக்கு தொடர முடியாது என்று மத்திய அரசும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்ல பொதுவா இப்ப 2000 கனஅடி வருது அப்படின்றது நமக்கு எந்த விதத்திலையும் பயன்படாது. என்னன்னா 10 நாளைக்கு 2000 கனஅடி வீதம் வந்ததுன்னா 1 டிஎம்சி தான் நமக்கு வரப்போகுது. ஏற்கனவே இன்னைக்கு அணையில இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னா வெறும் 25 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு. இந்த 25 டிஎம்சி இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி வீதம் நமக்கு திறந்து விட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு இன்னொரு அனதர் ஒரு 15 நாளைக்கு மேல நமக்கு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த 2000 கனஅடி வீதம் வந்ததுன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு நாளைக்கு கூடுதலா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இன்னைக்கு வடகிழக்கு பருவமழையும் இன்னைக்கு தள்ளி போகும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட காவிரி டெல்டால ஒரு 70% டைரக்ட் சோயிங் சொல்லக்கூடிய அந்த நேரடி நெல் விதைப்பு தான் இருக்கு. இப்ப இந்த நேரடி நெல் விதைப்புக்கு ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி லேசான மழையில எல்லாம் அங்கங்க பருவம் கொண்டு முளைச்சிருக்கு. இப்ப இந்த முளைச்ச அந்த நாத்துகளுக்கு தேவையான நீர் கொடுக்க முடியல. இன்னைக்கு டெல்டால ஒரு நாளைக்கு 23,000 கியூசெக் குறைந்தபட்சம் திறந்தாதான் கடைமடை வரைக்கும் முறையில்லாத பாசனம் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் எல்லா இடங்களுக்கும் பரவலா நீர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் முறை வச்சு இப்ப 18,000 இன்னைக்கு 12,000 கனஅடி மட்டுமே விட்டுட்டு இருக்காங்க. இந்த 12,000 கனஅடின்றது முறை வைத்து இன்னும் பல இடங்களுக்கு கடைமடையில விடப்பட்ட அந்த டைரக்ட் சோயிங்க்கு எந்த இடத்துலயும் நீர் போகாத சூழல்ல இன்னைக்கு பயிர்கள் கருகிறத இன்னைக்கு ஜா கமிட்டியோட ரிப்போர்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தமிழக விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு வெளிப்படைத்தன்மையை சொல்லுங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் கர்நாடக அரசினுடைய வாதம் வேறு விதமாக இருக்கிறது. கர்நாடகாவில் காவேரி பாயக்கூடிய டெல்டாக்கள் என்று 48 டெல்டாக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றில் 42 வறட்சி பாதித்தவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய வாதத்தை பற்றியும் கர்நாடக அரசினுடைய வாதத்தை பற்றி என்று என்ன தெரிவிக்கிறீர்கள்? தமிழக அரசு தெளிவாக தங்களுடைய வாதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். 14.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவானது தமிழகத்தில் இருக்கிறது. இதில் 12 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் காவேரியை நம்பி நடைபெறுகிறது என்று. இந்த சூழலில் கர்நாடகத்தினுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, தமிழகத்தினுடைய வாதம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது. இது சரியா அல்லது விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் உச்சநீதிமன்றத்தில்? இல்ல கிட்டத்தட்ட சரிதான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவிரியினுடைய அந்த பாசனத்துல பாத்தீங்கன்னா அப்பரிப்பறைன்னு சொல்லக்கூடிய அந்த மேலாயக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவோட பாசன பரப்புகள் இன்னைக்கு விஸ்தீர்ணப்படப்பட்டிருக்கு.
இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயக்கட்ட பகுதிகள் வந்து ஏற்கனவே இருந்ததோட குறைஞ்சிருக்கிறத தான் நம்ம பாக்குறோம். இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய உரிமை அப்படின்றது என்னன்னா, நீண்ட நாட்களாக நம்ம வந்து தொடர்ந்து 2000 ஆண்டுகளாக இங்க பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய காவேரி அப்படின்றது வந்து சம உரிமை கொடுக்கணும்னா கூட இன்னைக்கு என்ன வந்ததுன்றத ப்ரோரேட் அடிப்படையில் இன்றைக்கு ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த தண்ணீர் திறக்க வேண்டிய ஆண்டு அப்படின்றது ஜூன் மாதத்திலிருந்து தொடங்குது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டியதுல இன்னைக்கு டெஃபிஷியன்சி பீரியட், அதாவது பற்றாக்குறை காலமா இருந்தா கூட பற்றாக்குறை காலத்துல பாதி நமக்கு கொடுத்துருந்துருக்கணும் அந்த ப்ரோரேட்டால. அது கூட அவங்க கொடுக்கல. நமக்கு காவாசி கூட பல மாதங்கள்ல கொடுக்கப்படல. அதுதான் இன்னைக்கு மிக மோசமா பாதிச்சிருக்கு. குறிப்பா நம்மளுடைய சம்பா பயிர் அப்படின்றது வந்து வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி வந்து பயிரை கிளப்பினாதான் வடகிழக்கு பருவமழையில வெள்ளத்துல பாதிக்காம அதே நேரத்துல மகசூல எடுக்க முடியும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கிறத விட இங்க ரொம்ப மோசமான நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பா வந்து பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அப்படின்றது முழுக்க விவசாயத்தை மட்டுமே பிரதானமா நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல விவசாயிகள் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலையில இருந்து நிக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு உங்களுடைய கோபம் ஆதங்கம் புரிகிறது சேதுராமன். அதாவது தமிழகத்தினுடைய விவசாய நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றத்திற்கு உத்தரவிட முடியாது என மத்திய அரசு தெரிவித்திருந்தது விவசாயிகளிடையே பெரிய ஏமாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மத்திய அரசு தனது வாதத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். குறிப்பாக தமிழக விவசாயிகள் நலன் பாதுகாக்க 4 மாநிலங்களுக்கும் சீராக தண்ணீர் பிரித்து கொடுக்க கண்டிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. அது பற்றி தான் தற்போது விவசாயிகள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கணேஷ், நன்றி ராமானுஜம். உங்களுடைய தகவல்களுக்கும் கலந்துரையாடல்களுக்கும் நன்றி. அதே போல டெல்லியிலிருந்து பல்வேறு தகவல்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டன என்பதை எடுத்துரைத்த நம்முடைய செய்தியாளர் கணபதிக்கும் நன்றி. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த உத்தரவின் இன்றைய உத்தரவின் அடிப்படையில் நாளை மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பற்றி பல்வேறு தரப்பிலிருந்து வர இருக்கின்ற கருத்துக்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். மற்ற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு